ட்ரம்ப் இந்தியாவுக்கும் பாக்குக்கும் இடையிலான மோதல்ல சம்பந்தமே இல்லாம குறுக்க பூந்து பல சர்ச்சை கருத்துக்களையும் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம காஷ்மீர் பிரச்சனைகளையும் நான் பேசி தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் தேவையில்லாம இந்தியாவினுடைய விஷயத்துக்குள்ள தலையிட்டு இருக்கிறாரு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவினுடைய பிரச்சனை மேல ட்ரம்ப் இவ்வளவு தீவிரமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன, எதனால தொடர்ந்து காஷ்மீர் பிரச்சனையில ட்ரம்ப் தலையிட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே இந்த ஒரு விஷயத்துல ட்ரம்போட நோஸ் கட் பண்றதுக்கு இந்தியா என்னவெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப டீடைலா இந்த ஒரு வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இந்தியாவுக்கும் பாக்குக்கும் இடையிலான மோதல்ல இப்ப பாகிஸ்தானை விட இந்தியாவுக்கு பெரிய சிக்கலா மாறிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா ட்ரம்ப் தாங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்தியாவுக்கும் பாக்குக்கும் இடையில போர் நிறுத்தம் ஏற்பட்டதற்கு நான் தான் காரணம், அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் தான் மத்தியஸ்தம் பண்ணி வச்சேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ட்ரம்ப் திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி அது மட்டும் இல்ல, ஒன்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் இது இல்ல நாங்களே டைரக்டா தான் பேசிக்கிட்டோம், ட்ரம்ப் இதுக்குள்ள எங்கேயுமே வரல அப்படின்னு சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசும்பொழுது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்தியா கிட்டையும் பாக்கு கிட்டையும் போரை கைவிட்டுருங்க, அப்படி இல்லைன்னா என் கூட இருக்கிற வர்த்தகத்தை கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் துணியில நான் சொன்னேன். அதன் பிறகுதான் இந்த ரெண்டு நாடுகளும் போரை நிறுத்திட்டாங்க, நான் இந்த உலகத்தையே காப்பாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவரோட கிளைமை இன்னும் வந்து அதிகப்படுத்துறார். முதல்ல கூட பாத்தீங்கன்னா, நான் சாதாரணமா போரை நிறுத்த சொன்னேன், நிறுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தா. ஆனா ஒன்ஸ் இந்தியா மறுத்ததுமே பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் மிரட்டல் துணியில சொன்னேன், அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த விஷயத்துல தலையிடுறார். அதோட மட்டும் ட்ரம்ப் நிறுத்தலைங்க, இந்த மாதிரி இந்தியாவுக்கும் பாக்குக்கும் இடையிலான அந்த காஷ்மீர் இஷ்யூவையும் நான் பேசி சரி பண்ணி தர்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் ஒன்றையும் கொடுக்குறாரு. இந்தியா பார்த்தீங்கன்னா உடனடியாக அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த பிரச்சனை எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய தனிப்பட்ட உள்நாட்டு பிரச்சனை, அதில் நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் ஒன்று வரும். ட்ரம்ப் இந்த மாதிரி காஷ்மீர்ல நான் வந்து பேசி முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஆஃபர் பண்றது இது முதல் முறை கிடையாது. போன முறை ஆட்சியில் இருந்த பொழுதே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஆஃபரை ட்ரம்ப் வந்து கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்லைங்க, சைனா கூட இந்தியாவுக்கு பிரச்சனை வந்தப்பையும் நான் வந்து மத்தியஸ்தம் பண்றேன் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். எதற்காக ட்ரம்ப் இந்தியாவினுடைய விஷயத்துல இவ்வளவு ஆர்வமா இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லையா. அது மட்டும் இல்லாம இந்திய அரசாங்கம் எதனால அமெரிக்காவினுடைய தலையிட்ட இந்த விஷயத்துல தவிர்க்க பார்க்குது அப்படின்ற கேள்வியும் இருக்கும் இல்லையா. இந்த கேள்விக்கான பதில தான் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். முதல்ல, பாகிஸ்தான் ராணுவ ரீதியா இந்தியாவை விட ரொம்ப ரொம்ப வீக்கான நாடு அப்படிங்கிறது ஆபரேஷன் சிந்தூர் மூலமாகவே நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரிய வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு நாடு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கும் பொழுது, ஒரு பெரிய நாடு கூட அந்த நாட்டுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வீக்கான நாடுகள் முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உலக நாடுகளோட ஃபோக்கஸை அந்த ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரதான் முயற்சி செய்வாங்க. ஏன்னா அவங்களால நேரடியாக போரிட்டோ இல்லை சண்டை போட்டோ இந்த மாதிரி பெரிய நாடுகள் கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தெரியும். உதாரணத்துக்கு இங்கே இந்தியா கூட பாக்குனால தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் தன்னந்தனியா நின்று ஜெயிக்கவே முடியாது. அதனால இந்த மாதிரி நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி உலக நாடுகள் மத்தியில் ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் மூலமா உலக நாடுகளோட போக்கஸை அந்த பகுதிக்கு கொண்டு வர வைப்பாங்க. இதே காரணத்துக்காக தாங்க பாக் அரசாங்கம் தொடர்ந்து இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தீவிரவாத தாக்குதல்கள் அப்படிங்கிறத காலம் காலமாக நடத்திட்டு வர்றாங்க. இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உலக நாடுகள் அந்த இடத்த ஒரு நிமிஷம் வந்து அப்படி நின்று பார்ப்பாங்க, என்னப்பா நடக்குது அங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பாக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு, அதாவது ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு இந்திய அரசாங்கத்தை பிடிக்கல, அதனால அவங்க இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உலக நாடுகள் மத்தியில் உருவாக்கிடுவாங்க. இங்க இந்தியாவை வந்து ஒரு வில்லன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும், இதுதான் பாக்கினுடைய நோக்கம். ஈவன் பாஹல்காம்ல நடத்தப்பட்ட தாக்குதலை எடுத்துக்கோங்க, அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட டைமிங்கை பாருங்க. அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்டான ஜேடி வான்ஸ் இந்தியாவுக்கு வர்றாரு, இந்திய பிரதமரான நரேந்திர மோடி சவுதி அரேபியாவுக்கு போறார். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை நடத்தினா ஆட்டோமேட்டிக்கா இன்டர்நேஷனல் அட்டென்ஷன் அப்படிங்கிறது அந்த பிராந்தியத்து மேல விழும் இல்லையா. கடந்த 4-5 வருடங்களா அந்த பிராந்தியத்து மேல யாருமே எந்த போக்கஸும் கொடுக்கல. இந்த 370 நீக்கப்பட்டதுல இந்தியாவினுடைய பிடி அப்படிங்கிறது காஷ்மீர்ல நல்லாவே இறுகிருச்சு. அந்த பிடியிலிருந்து மறுபடியும் அதை வெளியே கொண்டு வரணும், மறுபடியும் இன்டர்நேஷனல் போக்கஸ் அங்க வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கோழைத்தனமான தாக்குதலையே பாக் நடத்தியிருந்தது. இந்த மாதிரி ஒன்ஸ் இன்டர்நேஷனல் போக்கஸ் அங்க கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி குட்டி நாடு, உதாரணத்துக்கு இங்க பாக்க சொன்னோம் இல்லையா,
பாக் என்ன பண்ணும் அப்படின்னா பிக் டேடிஸ் கிட்ட போகும். பிக் டேடிஸ்னா யாரும் இல்லைங்க, அமெரிக்கா, சைனா இந்த மாதிரியான நாடுகள் தான். அவங்கள்ட்ட போயிட்டு பாருங்க, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கே அந்த நாட்டு அரசாங்கத்தை பிடிக்கல, அதனால அவங்களே அந்த நாட்டு அரசாங்கத்தை எதிர்த்து தாக்குதல்கள் நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவங்கள இந்த பிரச்சனைகளை வந்து நீங்க பேசி சமரசம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிரச்சனைக்குள்ள அவங்கள கொண்டு வர்றதுக்காக முயற்சிப்பாங்க. எதுக்காக அவங்கள இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான காரணம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாக்குனால இந்தியாவை எதிர்த்து ஜெயிக்க முடியாதுங்கிறது பாக்குக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த மாதிரி பிக் டேடிஸை உள்ள வர வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி அமெரிக்கா, சைனாவெல்லாம் இந்த பிரச்சனைக்குள்ள தலையிடுறாங்க. அதை இந்தியா ஆரம்பத்திலே எதிர்க்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அமெரிக்காவும் சரி, சைனாவும் சரி, என்னதான் அமெரிக்கா நம்ம வந்து நட்பு நாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா பாக்குக்கு சாதகமாக தான் வந்து சொல்லுவாங்க. காரணம், இந்தியா வந்து ஒரு ரீஜனல் பவரா மாறிடக்கூடாது. ஸோ இந்த பிராந்தியத்தில் நம்மளை மீறி ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் நமக்கு அடங்கி தான் இருக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி இந்த பிக் டேடிஸ்க்கெல்லாம் இருக்கும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாக்குக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும். ஈவன் ரஷ்யா உக்ரைன் வார்ல எடுத்துக்கோங்களேன், ட்ரம்ப் என்ன மாதிரியான டீல் அப்படிங்கிறத முன் வச்சிருக்கிறாரு. ரஷ்யா கேப்சர் பண்ண பகுதிகளை ரஷ்யாவே வச்சுக்கலாம், உக்ரைனுக்கு அவங்க வந்து எவ்வளோ காப்பாற்றி வச்சிருக்கிறாங்களோ அதை மட்டும் உக்ரைன் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ட்ரம்ப் இந்த பிரச்சனைக்குள்ள வந்தார் அப்படின்னா இங்கேயும் அதே தாங்க நடக்கும். இவ்வளவு நாளா இந்த பகுதியை பாக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை அவங்களே வச்சுக்கிட்டோம், இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் ட்ரம்ப் இந்த விஷயத்தை முடிக்க பார்ப்பாரு. ஸோ அது கண்டிப்பாக இந்தியாவுக்கு சாதகமாக இருக்காது இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு மூன்றாவது நாடு தலையிட்டு ஒரு ஆஃபரை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு தொடர்ந்து பல நாடுகளும் இந்த விஷயத்தில் தலையிட ஆரம்பிப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக இந்தியாவுக்கு நல்ல விஷயமா இருக்காது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நாடுகள் தலையிட்டு ஆளுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கும் பொழுது இந்தியா ஏதாச்சும் ஒரு ஆஃபரை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷருக்குள்ள தள்ளப்படும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாடு இந்த விஷயத்துக்குள்ள தலையிடுறதுக்கு முன்னாடியே தலையை வெட்டி தூக்கி அனுப்பிட்டு போட்டுறணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த நாடுகளும் இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுறதுக்கு முயற்சி செய்ய மாட்டாங்க. ஸோ அதை தாங்க இங்கே இந்தியா கடந்த பல வருடங்களாகவே பண்ணிகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபோக்கஸ் இங்கே வர வச்சு எப்படியாச்சும் இந்த பிக் டேடிஸை உள்ளே வர வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் இந்தியா இது வரைக்கும் வேறு எந்த நாடுகளும் இந்த விஷயத்தில் உள்ளே வர்றதை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். இந்தியாவினுடைய பிரச்சனைங்கிறது அது இந்தியாவினோட பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குவோம். அது பாக்கா இருந்தாலும் சரி, சைனாவாக இருந்தாலும் சரி, எந்த நாடுகளும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ ஈவன் இந்தியா சைனா பிரச்சனையில் ட்ரம்ப் மத்தியஸ்தம் பண்ண வந்தப்போ சைனா கூட பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை தான் சொல்லியிருந்தது. இது எனக்கும் அவனுக்குமான பிரச்சனை, இதை நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் அவனே இங்கே ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியாக இருக்கான். அப்போ மூணாவதாக ஒரு கண்ட்ரி வந்து அவனுக்கு நியாயம் பேசுகிறத அவன் ஏற்றுப்பானா? ஏற்றுக்க மாட்டான் இல்லையா? ஸோ அப்போ யார் வந்து மூணாவது ஒரு கண்ட்ரியை உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சிப்பாங்க? இந்த மாதிரி குட்டி நாடுகள் தான் முயற்சிக்கும். ஸோ அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்தியா இருக்கக்கூடிய இந்த ஒரு பிராந்தியத்து மேலே மிகப்பெரிய கண் உண்டுங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிற ஒன்று இல்லாத ஒரு இடம் அப்படின்னா இந்த பகுதி தான். ஸோ அமெரிக்காவுக்கு லிட்ரலாக ஒரு மிலிட்ரி பேஸ் கூட இந்தியாவை சுற்றி எங்கேயுமே கிடையாது. ஸோ அமெரிக்காவுக்கு இங்கே ஏதாச்சும் ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பவர்ஸை நம்பி தான் அமெரிக்கா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அதற்கு இந்தியாவை பயன்படுத்துறதுக்கு தான் அமெரிக்கா முயற்சி செய்யும். ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. ஆனால் தேவையில்லாத விஷயத்தில் அமெரிக்காவுக்காக யார் தலையிட தயாராக இருப்பாங்க? ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே தெரியும், பாக்கு தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பாக்கு கூட என்னதான் அமெரிக்கா ஒரு உறவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளியே தெரிஞ்சாலும் கண்டினியூஸாக அவங்க கூட ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஈவன் இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா பாக்குக்கு எதிரான பிடி இருக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் எதிர்பார்த்த சமயத்தில் ட்ரம்ப் வந்து இன்னும் நான் F-16 கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொன்னேன் அப்படி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இந்த பிராந்தியத்தில் பார்க்க விட்டா வேற ஆள் கிடையாது. அவன் சொந்தமாக யோசிக்கிறான். இந்த மாதிரி சொந்தமாக யோசிக்கிற நாடுகள் நமக்கு தேவைப்படாது, அதனால் இந்த மாதிரி ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க. இதெல்லாம் மட்டும் இல்லைங்க, இங்கே அமெரிக்கா சைனா ரைவல்ரி அப்படிங்கிறதுமே இருக்குது. ஸோ இது ஒரு சாதாரண விஷயம், ஏன்பா பேச்சுவார்த்தை நடத்துறதுலாம் என்னப்பா ரைவல்ரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்க, மத்திய கிழக்கு நாடு அதாவது ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் சீனா பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்திய பொழுது அது இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய விஷயமா பேசப்பட்டது. அமெரிக்காவினுடைய பிடி அப்படிங்கிறது சவுதி அரேபியாவிலையும் ஈரான்லையும் சுத்தமாகவே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு சீனா உள்ள பூந்துருச்சு அப்படின்னு சொல்லி பல ஊடகங்களும் அதை பற்றி பெருமையாக பேசினாங்க இல்லையா? ஸோ ஒரு நாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த நாட்டை மீறி அங்கே எதுவுமே நடக்கக்கூடாது.
அப்படி இருக்கும் பொழுது சவுதிக்கும் ஈரானுக்கும் சைனானால அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸை மீறி பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியை ஏற்படுத்த முடிஞ்சிருக்குது அப்படின்னா அங்கே அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதே ஒரு விஷயத்த இப்போது ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாருங்க. ஸோ சைனாவுக்கும் பாக்குக்கும் நெருங்கிய உறவு அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பாக்கு தனக்கு ஒரு ஆபத்து அப்படின்றதையும் சைனா கிட்ட போகாமல் அமெரிக்கா கிட்ட போயிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதே சைனா வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் பார்ப்பாங்க. ஸோ ஆல்ரெடி சைனீஸ் ஸ்போக்ஸ் பர்சனுடைய வாய்களில் இருந்தெல்லாம் இந்த ஒரு விஷயம் ஓப்பனாகவே வந்துருச்சு. சில இடங்களில் வந்து எங்கள்கிட்டையும் வந்து பேசினாங்க, நாங்களும் இந்தியா கிட்ட பேசினதுனால தான் இந்த போர் நிறுத்தப்பட்டிருக்குதுன்னு சைனா வந்து இந்த ஒரு பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சிகளையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது ட்ரம்ப் வந்து இது மாதிரி காஷ்மீர் இஷ்யூலையும் நான் பேச்சுவார்த்தை நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து மட்டும் பேச்சுவார்த்தையை நடத்தி இந்தியாவுக்கும் பாக்குக்கும் இடையில ஒரு சமரசம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுங்க. ஸோ அதுவும் வந்து இங்கே ரொம்ப முக்கியமான காரணம் ட்ரம்ப் தொடர்ந்து இந்தியாவை புஷ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்திய அரசாங்கம் ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க, தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் அப்படிங்கிறது என் விஷயத்தில் கிடையாது. நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி, நான் மூன்றாவதாக ஒரு நாட்டை உள்ளே விடவே மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருக்குது. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்திய அரசாங்கத்துக்கும் பாக்குக்கும் இடையிலான பிரச்சனையில் ட்ரம்ப் தலையிடுவது சரியா? ஸோ ட்ரம்ப்பை தலையிட அனுமதிச்சோம் அப்படின்னா அதனால இந்தியாவுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.